ஸோ சாமந்தி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ வேலைக்காரி தான், நான் உங்களை காதலிக்கிறேன். ஈவினிங் வந்து நியூஸ் வருது கொரோனா வந்துருச்சுன்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ஹேட்டும் வந்து நம்ம கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்குல்ல. தட்ஸ் குட். நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப மேக்கப் போட்டால் ஐ லுக் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன இது அப்படி இருக்க, நல்லாவே இல்லை, மாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. வேணாம், இந்த ஹீரோயின் வேணாம், மாற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரிஜெக்ஷன் எப்படி இருந்தது? So painful. I told you, I was literally crying the whole time. Single or whether you are committed or whatever it is, every time someone asks me, are you happy? Sorry, I'll take my moment. எந்த விஷயமும் ஆரம்பிக்கும் போது அந்த ஆரம்பம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ஒரு ஆரம்பத்தில் நானும் இன்னைக்கு ஒரு பார்ட்டாக இருக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய ஜீ தமிழில் ஒரு புத்தம் புது சீரியல் வந்துட்டு ஜூலை 13th லான்ச் ஆகுது. மண்டே டு ஃப்ரைடே 8 PM. ஸோ சீரியலோட பேர் அப்படி பார்த்தீங்கன்னா சாமந்தி. ஸோ இன்னைக்கு அவங்களோட லீட் பேர் கூட தான் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ ஐ ஹாவ் சுஜித் அண்ட் பிரீத்தி வித் மீ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எவ்ரி ஸ்டார்ட் இஸ் ஸோ ஃப்ரெஷ் அண்ட் அந்த எனர்ஜி பாசிட்டிவிட்டி அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ். ஸோ இந்த முறை வந்து உங்களோட ஸ்டார்ட்ல நானும் வந்து ஒரு பார்ட்டா இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ பல பரிமாணங்கள்ல உங்க 2 பேரையுமே வந்து நாங்க வந்து பார்த்துருக்கோம். ஸோ இம்முறை வந்து சாமந்தியில பார்க்க போறோம்னு நினைக்கும் போது we are all excited. சேம் ஹியர். ஸோ எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கதை கேட்கும்பொழுது ஓகே சூப்பர், நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இதில் தான் நம்ம ஹுக்டப்பாக இருக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 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 பாயிண்ட் ஒன்று இருக்கணும்ல. ஓகே, அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் இதில் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஸோ இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் அப்படி என்ன ஒரு பாயிண்ட் இருந்தது? ஃபார் மீ என்னோட கேரக்டர் ரியல் ஆக்சுவலி கேரக்டர் பேஸ்டு மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் எப்போவுமே எவ்ரி கேரக்டர் வந்து ஒரு புது லேர்னிங்ஸ் தான். ஸோ இதுலேயும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் எடுத்து வந்தது காரணமே வந்து என்னோட லைஃப் ஸ்டோரி, அதாவது ரியல் ஸ்டோரி தான் கைண்ட் ஆஃப் இதில் மிங்கல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் வெரி கனெக்டட். ஸோ சாமந்தி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ வாஸ் லைக் ஓகே இது பண்ணுவோம். ஓகே, உங்க கேரக்டர் பேரும் சாமந்தி தான் அப்போ? சாமந்தி தான். ஓகே. ஸோ சாமந்திக்கும் பிரீத்திக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. யா. கேன் யூ ஷேர் லைக் ஒரு 1 or 2 சிமிலாரிட்டி? ஸ்டடீஸ் விஷயமா? ரொம்ப படிப்ஸா இல்லை படிப்பே வராதா? இல்ல அப்படி இல்ல. லைக் ஆஸ் பர் த ஸ்டோரி அக்கா படிக்க வச்சுட்டு தான் நான் படிக்கணும்னு. ஷீல் டேக் கேர் ஆஃப் மீ. தட்ஸ் த திங் ஐல் பி திங்கிங் அபவுட் இட். பட் என்னோட சைடு எப்படின்னா ஃபேமிலியில் ரியல் ஃபேமிலியில் எப்படின்னா நான் படிப்பேனா இல்லையான்னு ஒரு டவுட்ல தான் போயிட்டு இருந்துச்சு காலேஜ்க்காக. ஓகே. ஸோ அதுக்காக ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வென் ஐ வாஸ் இன் 11th standard. ஸோ தட்ஸ் ஹவ் இட் டுக் மீ. நானே என்னை வந்து பார்த்துக்கிட்டேன் அந்த மாதிரி. ஸோ இது ஒரு கனெக்ட் ஆச்சு ரொம்ப எனக்கு. என் ஃபேமிலியை தம்பியை பார்த்துக்கணும், அவனை படிக்க வைக்கணும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் காட் கனெக்டட். ஸோ ஐ திங்க் ஒரு இமோஷ்னலான ஒரு பார்ட் தான் நினைக்கிறேன். இல்லை 11th standardல அந்த ஃபேமிலியோட சிச்சுவேஷனால யூ ஹேட் டு ஒர்க், வேலை பண்ணியே ஆகணும். அண்ட் இத்தனை வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹீரோயினா நீங்கள் வந்து இருந்துட்டு இன்னைக்கு அகைன் லுக்கிங் பேக் டு தட் அந்த 11th standard பொண்ணு ஃபீலிங் சோ ப்ரவுட். ஐ மேட் இட். இவ்வளோ வருஷமா ஸ்டே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். யூ கான்ட் பி லைக் ஃபேட் அவே ஈஸிலோ. ஸோ ஒரு ஒரு நல்ல கம்பேக். You feel emotional? Yeah, a little. Okay. I think Had a very bad past, to be honest. Like family side along. But later on, it just came out well. And this serial got connected a lot with me. I think Oh, சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல அந்த இமோஷன்ஸ் ரொம்ப ட்ரூவா கனெக்ட் ஆகும் சில very ஸ்டோரிஸோட. much. Yeah. ஐ திங்க் இந்த ஸ்டோரி எவ்வளோ இமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ட்ராப் ஆஃப் டியர்ஸ் வந்து Not just, I don't want to. ஓகே, நீங்க சொல்லுங்க. ஓகே, எனக்கு ஸ்டோரி சொல்லும்போது யூஸ்வலாக ரொட்டீன் தான். லைக் பணக்கார வீடுனா அங்கே ஒரு பணக்கார பையன் இருப்பான், அவன் ஹீரோயினை லவ் பண்ணுவான்றது ஆல்மோஸ்ட் எல்லா கதைகளிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, கூட யாராவது இருப்பாங்களே, ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரியோ இல்லை சித்தப்பாவோ இருப்பாங்க அந்த லவ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அது யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டப்போ அப்படி யாருமே இல்லை ப்ரோ, ஒரு ரோபோட் இருக்கும் அப்படின்னா. ரோபோட்டா? ரோபோட்டு சீரியலில் எப்படி?
ரோபோட் தான் ப்ரோ லவ் ஐடியாலாம் கொடுக்கும். ரோபோட்டுக்கே லவ் எல்லாம் வரும். நம்ம தமிழ் சீரியல்ஸ்லயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரோபோட்டை யூஸ் பண்ற ஒரு சீரியல்ல ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ அந்த ரோபோட்டுன்னு சொன்னப்போ இல்லை சார் எனக்கு பிடிச்சிச்சு, புதுசா இருக்கு, நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு இது. நான் அகைன் இதில் வந்து இந்த சீரியல்ல அம்மா கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும், அம்மாவோட அந்த லவ் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு எங்கிட்டே இருப்பான். ஓகே. இவன் எது பண்ணாலுமே வந்து ஷி வில் நாட் அக்செப்ட். அது இஸ் லிட்டில் சிமிலர் டு மை ரியல் லைஃப் as well. அப்படியா? ஓ, இது ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரியா அமைஞ்சிருக்கு. Instead of mom, it's my dad. ஓகே. ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ இந்த சீரியல் கிடைச்சது கூட, இந்த சீரியல் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும் வீடு, அப்படிதான் என் வீடு இருக்கும். ஸோ இப்போ ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் எவர் ஒரு ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கக்கூடியது அப்படின்றது அந்த ஹீரோ ஹீரோயினோட அந்த கெமிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து ஓகே நீங்கள் தான் லீட் அப்படின்னு சொல்லும் பொழுது இனிஷியலி வாட் பெர்ஸ்பெக்டிவ் யூ ஹேட்? லைக் சுஜித் கண்டிப்பாக யாருன்னு தெரிஞ்சிருக்காது, ஒரு ஆக்டர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிரீத்தி வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க மேலே என்ன ஒப்பீனியன், ஜென்யூனாக சொல்லணும், என்ன ஒப்பீனியன் இருந்தது, ஆனஸ்ட் ஒப்பீனியன் என்ன வச்சிருந்தீங்க? ஆக்சுவலி தெலுங்குல சந்தியாராகம் இருக்கு, அதுல இவங்க தான் ஹீரோயின். அதோட ரீமேக் தமிழ் சந்தியாராகம்ல நான் ஹீரோ. நான் இதுக்கு முன்னாடி பண்ண சீரியல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் அஸ் அ பிரதர் கேரக்டர், அதுக்கப்புறம் ஹீரோ, அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது ரெஃபரன்ஸாவே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க, நாங்க பக்கத்துல உட்காரும்போது பிரீத்தி சர்மா மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிந்தி சீரியல்ஸ்லாம் வருவாங்களா, தமிழ்ல பண்றாங்க. ஓ, எந்த சீரியல் நான் பண்ணும்போதும் அந்த பேரை நீங்க பேரை கேள்விப்பட்டிருவீங்க. காதுல வரும். அவங்க மாதிரி அந்த ஒரு துருதுரும் பண்ணும், அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், அப்படி இப்படின்னே வரும். நான் அப்போ வரைக்கும் அவங்கள பார்த்தது இல்லை, பேர் தான் கேட்டிருக்கேன். அண்ட் அகெயின் சந்தியாராகம்க்கு வந்து தெலுங்குல இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, 300 எபிசோட்ஸ் போயிடுச்சு. அப்போதான் எங்களோட சந்தியாராகம் ஆரம்பிக்குது. அப்போ ரெஃபரன்ஸ்க்கு பார்க்க சொல்லியிருந்தாங்க, எப்படி பண்றாங்க, அந்த கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, பண்ண சூப்பராக நடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதே மாதிரி வேணும் அப்படின்னு சேனல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிஷியலி அதே மாதிரி காஸ்டியூம்ஸு, அதே மாதிரி லைக் நார்மலாக நம்ம போயிட்டு டயலாக் சொல்றது வேற, பட் அந்த ஒரு அதான் அந்த துருன்னு இருக்கிறது நம்புற மாதிரி இருக்கணும். ஓகே. அது ஒரு லைன் போனால் அது ஓவர் ஆக்டிங் ஆகிடும். அந்த லைன் தாண்டாம அந்த மீட்டர்லயே அந்த அந்த ஒரு துருன்னு பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஷீஸ் டூயிங் இட் வெரி வெல். ஐ saw him at the look test. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நான் சந்தியாராகம் ரீமேக் நம்ம செக் பண்ணுவோம்ல, ஓகே இதோட ரீமேக் தமிழ்ல பண்றாங்க பார்க்கலாம். ஐ வாஸ் டூயிங் தெலுங்கு. ஸோ அந்த டைம்ல பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ஓகே சுஜித் இவங்க தான் என்னோட பேர், தெலுங்குல பண்றவங்க தான் இவங்க பண்றாங்க. ஸோ ஓகே அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். பென் அதுக்கப்புறம் லுக் டெஸ்ட்ல பார்க்கும்போது தான் எனக்கு ஓகே இவர் தான் பார்த்து ஹைட்டு, இன்னும் இவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க, நம்ம வேற குட்டியாக இருக்குமே, எல்லாத்துக்குமே ஸ்டூல் வைக்க போகிறாங்க போல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் லேட்டர் ஆன் ஆக்டிங் வைஸ் அண்ட் ஆல் எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட், எவ்ரி திங் எல்லாமே சூட் ஆயிடுச்சு. ஹீ திங்ஸ் அ லாட் லைக் எப்படி பண்ணலாம், இந்த மாடுலேஷன் ஆல்வேஸ் ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பார். இந்த டயலாக் நம்ம இப்படி பண்ணலாமா இதுதான் இவர்கிட்ட இருந்து ஈஸியா ஐஸ் பிரேக் ஆயிடுச்சு அவங்க 2 பேருக்குள்ள, இல்லைன்னா பேசாமையே கொஞ்ச நாள் இருந்தீங்களா? ஏன்னா அவருக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சோ நீங்க தான் வந்து kind of very jovial. jovial. I can't shut my mouth, to be honest. I'm very talkative. யாரும் இருந்தாங்க okay I wanted to express it out. They should not feel uncomfortable with me. So I'm kind of that. So அதனால நானே வந்து hi அப்படிதான் பேசணும். Then he started up okay I know you. And we have a similar 2 பேருக்கும் ஒரு friend இருக்காங்க, known friend Ashish. So that's how we got to like தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் கேட்குறேன், 2 பேரும் உங்க ரீசன் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இந்த சீரியல் நாங்கள் ஏன் பார்க்கணும், மண்டே ஆனால் 8 மணிக்கு ஷார்ப்பாக ஜீ தமிழ் முன்னாடி வந்து உட்காரணும் அப்படின்னா எதுக்கு அப்படின்றது என்ன சொல்றீங்க? நான் சொல்லுவேன் லைக் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கிங் உமன்ஸ்க்காக இது ஒரு ப்ளஸ். அண்ட் இப்போ வளர்ந்து வராங்க, ஸ்டடீஸ் பண்ணணும், காசு இல்லை, சம்பாதிக்க முடியல, அதுக்கெல்லாமும் இது ஒரு ஐடியாஸ் இதில் நிறையா லைக் வீ கேன் ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக இதில் இருக்குது, நிறையாவே இருக்குது. ஸோ பீப்புள் கேன் லேர்ன் அ லாட் ஃப்ரம் திஸ். அண்ட் எல்லா ஏஜ் கேட்டகரியும் பார்க்கலாம். ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால ஓகே சூப்பர். உங்களோட இன்னொன்று பேரு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. லைக் பேரா இப்போ கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நாங்கள் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். பெஸ்ட் பேர் இருக்கும். இப்பயே நம்ம டிக்ளேர் பண்றோம், அடுத்த ஜீ தமிழ் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் பேர் அவார்டு வந்து அந்த மாதிரின்றதுனால ஒரு கான்ஃபிடன்ஸ். ஓகே எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. எல்லா சீரியலும் நீங்க வச்சாலும் இது கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். நான் தான் சொல்றேன் அந்த ரோபோட் அந்த ஒரு விஷயம் தான். பட் அட் த சேம் டைம் நிறைய யூனிக்கான திங்ஸ் இருக்கு இந்த சீரியல்ல. இட் இஸ் நாட் ரொட்டீன். எல்லா சீரியலும் ரொட்டீனா
இருக்கிறத தவிர இதில் ஃபஸ்ட்டு லவ் இருக்கும், இன்னொன்று எமோஷன் நிறைய. அந்த அம்மா பையன் அந்த எமோஷனல் சீரியல் தான் அது. ஆக்சுவலி நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ எமோஷனாலே நிறைய பேர் சீரியல்னாலே எமோஷனல் இமோஷன்ஸ் தானே. அது ஒன்றும் அப்புறம் இல்லை, That's how they connect. எல்லாம் கொஞ்சம் ரிச் ஃபேமிலி அண்ட் இவங்க கொஞ்சம் அப்படி இருக்கும்போது மோரி அந்த சஞ்சய் ராமசாமி அந்த அசின் அந்த அந்த மாதிரி வரும். சோ நீங்க யாருன்னு தெரியாம ஒரு அண்டர் கவர்ல அவங்கள பின்னாடி போய் லவ் பண்ணி அந்த மாதிரி கரெக்டா கதையை டீகோட் பண்ணிட்டேன் நானு. படிப்புல தான் இம்பார்ட்டன்ட் காட்டணும் தான். அதனால இவரை கொஞ்சம் சிட்டி நீங்க அமிச்சிடுறீங்க, அந்த மாதிரி வருது. தம்பி அந்த மாதிரி தான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரி டைரக்டா பார்த்து டிரைவர் தம்பி டிரைவர் நினைச்சிருவாங்க. நான் என்ன நினைப்பேன், நல்லா இருக்கே இது இந்த ஃபீல். நம்ம பணக்காரனா வேற மாதிரி பாக்குறாங்க எல்லாரும், இந்த பொண்ணு நம்மள பணக்காரனா பார்க்கல, சரி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படி அது கியூட்டா இருக்கும். ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் அந்த லவ் ஸ்டோரிஸ் பிடிக்கும், இந்த கியூட்டான பேர்ஸ் பிடிக்கும், கொஞ்சம் எமோஷன் பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு சீரியல் பார்க்கணும், ரொட்டீனா இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்க்கணும்னா தே ஷுட் வாட்ச் சமந்தி. சூப்பர். நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லும் பொழுதுல நெக்ஸ்ட் திங் இமீடியட்லி வாட் கம்ஸ் டு மை மைண்ட் இஸ் லைக் ஒரு இந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது. இப்போ முன்னாடிலாம் வந்து சீரியல் அப்படின்னா ரொமான்ஸ்லாம் அதில் இருக்கவே இருக்காது. ஆக்சுவலி படத்துல மட்டும்தான் நம்ம ரொமான்ஸ் வந்து பார்க்க முடியும். நாட் ஈவன் ஒரு ஹீரோ ஹீரோயினா வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் ஏதாவது ஒரு இமோஷனலான சீனை தே வில் ஜஸ்ட் ஹக் ஈச் அதர் தவிர அந்த மாதிரி இருக்கு. நம்ம சீரியல் பார்க்க ஆரம்பிச்ச டைம் இவென்ச்சுவலி வந்துட்டு சீரியல் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம எப்படி வந்து வி ஆல் இவால்வ் ஆஸ் அ பர்சன், அந்த மாதிரி சீரியலும் வந்து அந்த பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு வந்து என்னடா இந்த மாதிரிலாம் ரொமான்டிக் சீன்ஸ் எடுக்கிறீங்க சீரியல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சில சீரியல்ஸ் எல்லாம் லிப்லாக் கூட இருந்திருக்குன்ற அளவுக்கு கேள்விப்படுறோம். அந்த மாதிரி வந்து ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமா வந்துட்டே இருக்கும் பொழுது ஆஸ் ஆக்டர்ஸ் நீங்க எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ அந்த ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும், எப்படி இருக்கும் அந்த ரொமான்டிக் சீன்ஸ் ஷூட் பண்ற அந்த இடம், அந்த வைப் அதெல்லாம்? For me, kind of முன்னாடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க there is a kind of scene like hugging scene and all. So that is like okay. We are like okay இதுதான் அப்படின்னு. Once you get comfortable with each other, then everything is fine. சில நேரம் அந்த ஷைனஸ் இருக்காதா? இருக்கும், பட் அந்த ஷார்ட் கட் ஆனோனே சிரிச்சிரும். 100 பேர் பார்க்கும்போது ஷையலா எவ்வளவு நேரம் சார் பார்த்துட்டே இருக்கோம் சார், கட் பண்ணிக்கணும். This is what it happens like. ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம அர்ஜுன் அண்ட் சாமந்தி வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ நவ் தட் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது சுஜித் அண்ட் பிரீத்தி பற்றி இன்னும் கொஞ்சம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எவர் ஆடிஷன் எப்போ கொடுத்தீங்க? அது கிளிக் ஆச்சா? நான் ஆக்சுவலி when I was in college first year 2019 அப்போ தான் நான் ஆடிஷனுக்கு வந்தேன் சென்னை. ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக ட்ராவல் பண்ணது. அண்ட் ஆடிஷன் ஐ வாஸ் ஸோ இம்மச்சுர் டு பி ஹானஸ்ட். 12th முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருப்போம் நம்ம, அதனால செலக்ட் ஆகலை. செலக்ட் ஆகலை. ஸோ ஐ கேவ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 to 4 ஆடிஷன்ஸ் கொடுத்தேன் நிறையா பிளேசஸில், பிக் பிளேசஸ் ஆல்சோ. it didn't work out well because of my childish kiddish face. So what they did later on, I got a call for one album series which Madan Karki he wrote it. So I was like okay, பண்ணலாம், பேமெண்ட் ரொம்ப கம்மி. எனக்கு என்னன்னா காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டினா போதும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் ஐ வாண்டட் டு ஒர்க் அவுட் வெல். அண்ட் மை டேட் லிட்ரலி ஹீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட், பட் மம்மா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்க கிட்ட பேசிட்டு எப்படியோ மம்மி ஆடிஷன் மட்டும் போயிட்டு வந்துடலாம். நான் இங்கே வந்து ஒரு பிஜியில் தான் ஸ்டே பண்ணேன். had a very bad times to be honest. அதுக்கப்புறம் போக ஃபர்ஸ்ட் 6 months எல்லாம் அழுதுட்டு தான் இருந்தேன் சென்னையிலேருந்து. தென் ஒரு 3 ஆடிஷன். அப்போ லாங்குவேஜ் கூட உங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. நாட் கம்ஃபர்டபுள் வித் தமிழ் எல்லாம் எனக்கு ஃப்ளூயண்ட்டாக வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன் அதர் ஆப்ஷன். ராதிகா மேம் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக சச் அ நைஸ், ஐ திங்க் அது நல்ல ஜேர்னியாக அதுக்கப்புறம் அமைஞ்சிருச்சு எனக்கு. பட் அந்த ரிஜெக்ஷன் அந்த ஏஜில் எப்படி இருந்தது? ஒன்று ரொம்ப சின்ன வயசு, இன்னொன்று உங்களுக்கு அந்த ஒர்க்குங்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் அந்த ஃபைனான்ஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அந்த ரிஜெக்ஷன் எப்படி இருந்தது? It was so painful. I told you, I was literally crying the whole time. I thought like I don't know what to do. Actually, my dad is right side paralyzed. So I had a very, nobody's there to properly earn. Sorry, I'll take a moment. So later on, I wanted to do something.
ஓகே. அவ்வளோதான். தட்ஸ் ஹவ் Yeah. ஐ கேம் அப். We're all super proud of you now. ஓ தேங்க் யூ. Very happy for you. மீன்ஸ் a lot. இந்த ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப அவ்வளோ லவ் உங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஆமாமா ரொம்பவே even though if I'm not active also they have always there for me my Yeah. fans and all. I think ஒரு 400 500 fan pages இருக்காங்க. Such a blessed moment I'm having. எஸ் அண்ட் இன்னும் நிறைய சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான விஷயங்கள் வரப்போகுது பிரீத்தி. நமக்கு இன்னும் நிறைய இருக்கு. Yeah. அதெல்லாம் நம்ம வந்து கிராப் பண்ணோம். Thank you. Sorry. அவ்வளோதான். அந்த ரெஜெக்ஷன் தான் ரொம்பவே எனக்கு வந்து பாதிச்சது. ஓகே பரவாயில்ல, இது இல்லைன்னா ஸ்டடீஸாவது ஏதோ ஒன்று கிடைச்சிட்டாவது பண்ணலாம் அந்த ஒரு மைண்ட் செட். ஐ வாஸ் அ மாடல் ஃபார் Canon அண்ட் Nikon கேமராஸ். ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 30-40 கேமராஸ் இருக்கும். ஸோ ஐ வாஸ் டூயிங் தட். எனக்கு அது வந்து பர் டே என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி 8,000. வாவ். ஈவன் மை மாம் வாஸ் லைக் என்ன 8,000. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சேலரியா Canon Nikon மாடலுக்காக கிடைச்சது. என்னோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆடிஷன் எப்படி நடந்ததுன்னா ஐ திங்க் லைக் 15 people ஆடிஷன் ஃபார் இட். நோ ஒன் வாஸ் கெட்டிங் செலக்டட். அந்த ஹீரோ வந்து ஒரு கண்ணாடி போட்டிருக்கிற ஒரு ஆளாக இருப்பாங்க. அந்த கண்ணாடி லுக்கு நிறைய பேர் செட் ஆகல போல இருக்கு. நான் ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஐ குடன்ட் கான்டாக்ட் இஸ் வெரி பிஸி. ஸோ வேற ஒரு கான்டாக்ட் மூலமாக ஐ காட் ஹோல்ட் ஆஃப் ஹிம் அண்ட் ஹி ஆஸ்க்ட் மீ டு கம். ஐ வந்து பண்ணேன். எனக்கு ஒரே டவுட்டு, ஃபஸ்ட் டைம் ஒரு ஆடிஷன் பண்ணுறேன். சரி ஓகேயா, செலக்டடா, எல்லாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு காலையில் பார்க்கும் போதே செலக்டட். நீங்கள் சும்மா தான் அவங்கள வர சொன்னன்ற மாதிரி. இல்லை சார் அது செலக்ட் தானா, எனக்கு ஒரே ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரேன்ல, ரிஜெக்டடே ஆனதில்லை. என்ன இது நம்பலாமா வேணாமான்ற மாதிரியே இருந்தது. மார்னிங்லாம் செலக்டட் இருந்தது. ஈவினிங் வந்து நியூஸ் வருது கொரோனா வந்துருச்சுன்ட்டு. என்ன சார், அதாவது ஒரு சீரியல்ல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றது, லைஃபே ரிஜெக்ட் பண்ணி கொரோனா வீட்ல இருங்க அந்த மாதிரி வந்து கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்போ, சார் அதான் காய்ச்சலாக இருக்கும், ஷார்ட் பாக்ஸ் மாதிரி, மீன் இந்த சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் நடந்துடும் சார் ஷூட்டிங் அப்படின்னா நியூஸ் ஃபுல்லாக பரவிடுச்சு. லைக் அன்றைக்கி ஈவினிங் நைட்டெல்லாம் வந்து கொரோனா வந்துடுச்சு. 3 மாதம் ஷூட்டிங்கும் நடக்கலை. நான் வேலையெல்லாம் விட்டுட்டேன், ஐடியில் இருந்தேன். வீட்டில் சொல்லலை. என்னடா ஷூட்டிங் போனியா? மொபைலில் எடுத்து அமுச்சிட்டு இருக்கேம்மா அப்படி 3 மாதம். அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு அப்படியே போச்சு. ஸோ இப்போ சீரியல் ஆக்டர்ஸ்னா பாப்புலர் மிஸ்கன்செப்ஷன் இருக்கும்ல, அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, அவங்க வந்து சீக்கிரமே வந்து வீடு வாங்கி கார் வாங்கி செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் யூட் லைக் டு கிளியர் அப்படின்னா என்ன? அண்ட் உங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரெஷர் பற்றி சொல்லுங்க. ஜென்ரலி அந்த சைட் ஆஃப் இது வந்து நமக்கு தெரியாது. பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு சே வென் யூ ஆர் நாட் லைக், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நம்மளுக்கு தான் தெரியும். நோபடி கேன் ஈஸி டு ஜட்ஜ் டு பி ஹானஸ்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ் அ லீட் வி ஆல்வேஸ் கீப் ஆன் ஸ்டாண்டிங். லெக் பெயின் எல்லாம் ரொம்பவே இருக்கும். ஐ டோன்ட் திங்க் ஸோ லைக் பீப்புள் நோஸ் ஆர் நாட். அது ஃபுல் டைம் இருக்கும், சம்டைம்ஸ் நைட் ஷூட் போகும், சம்டைம்ஸ் அப்படி. தட்ஸ் ஹவ் வி கெட் ஆன். அந்த அது பேரும் நம்ம வாங்குறோம் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே டைரக்டருக்கு சொல்கிற மாதிரி இந்த சீன்ஸ் எல்லாம் முடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தானே ஒர்க் பண்ணுறதுனால வி ஆர் கெட்டிங் ஏர்ன்ட். அந்த ரெஸ்பெக்ட் அந்த கொடுத்ததுனால தான் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிறோம். தட்ஸ் ஹவ் ஐ டோன்ட் திங்க் ஸோ லைக் அப்படி மிஸ்லீட் ஆகும். எங்கேயும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, இது ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன ஹாப்பியாக தான் இருக்காங்க எப்போவுமே. நாட் லைக் தட். வி ஆல்சோ ஹாவ் அ பர்சனல் ஸ்பேஸ். அதுவும் வெளியே படுத்துக்காமல் காட்டாமல் ப்ரொஃபஷ்னல் இருக்கிற மாதிரியே ஃபுல்லாக இருக்கிறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது வீட்டு வேலைலாம் அது எல்லாமே பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் தெரியாது பேக் ஸ்டோரி. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ஜட்ஜ். சோஷியல் மீடியா ஐ திங்க் இப்போ வந்து எவ்வளோ வந்து ஃபேன்ஸ் லவ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ஹேட்டும் வந்து நம்ம கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்குல்ல. தட்ஸ் குட். Oh really? Yeah. Okay, that's how so you can improve yourself. Okay, இதுதான் இவங்க யோசிக்கிறாங்க. என்னென்ன கிரிட்டிசிசம்ஸ் பிரீத்தி மேல வச்சிருந்ததை நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துக்கிட்டீங்க? The people, okay, I had a very big minus at my early stage. என்னோட லிப்ஸ் வந்து பவுட்டி லிப்ஸ் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளாக. ஃப்ரேமில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. போக இட் ஸ்டார்டட், பீப்புள் ஸ்டார்டட் லைக்கிங் இட். நான் இப்படிதான் நானே காமிச்சாட், இதுதான் வேற வழி இல்லை, இதுதான் இப்படிதான் இருந்தாகணும். ஸோ யூ கான்ட் ஹைட் எனி திங் வாட் எவர். இப்போ வந்து ஆஸ் அ ஃபேன் கூட சொல்லுவாங்க ஆக்டிங் நல்லா இல்லை ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுணும். தட்ஸ் ஹவ் யூ கேன். அது ஆல் தீஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இன்னைக்கு உங்களுக்கு அப்படி இருக்குது. பட் இனிஷியலி உங்களை ஹர்ட் பண்ண ஒரு காமெண்ட்
ரொம்ப ரொம்ப உங்கள கஷ்டப்படுத்தின நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆ. You know, I faced a thing as a senior artist. ஒருத்தங்க இருக்காங்க. I don't want to mention their name. Used to tell without எனக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப மேக்கப் போட்டா ஐ லுக் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அவங்க லைக் செட்டில் போகும்போது they'll be like என்ன இது அப்படி இருக்க, நல்லாவே இல்லை, மாத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. வேணாம், இந்த ஹீரோயின் வேணாம், மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் ராதிகா மேம் என் கூட இருந்துட்டு ஷீ டோல் மீ, ஷீ கேவ் மீ தட் பவர், லைக் தட்ஸ் ஹவ் ஐ எம். டஸ்கி ஸ்கின்னா பிடிக்காது, இதுனா பிடிக்காது, அதுனா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. யூ ஹாவ் டு ஷோ த்ரூ யோர் ஆக்டிங் ஸ்கில்ஸ். தட்ஸ் ஹவ் ஐ earned the respect towards even for the negative side also. ஓகே. ஸோ அப்படிதான் நானும் ஆக்டிங்கில் தான் நம்ம காட்ட முடியும். என்னதான் நெகட்டிவ் இருந்தாலும் யூ ஹாவ் டு டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ பெருசா உங்களை பாதர் பண்றதுக்கு நீங்க விடுறது இல்ல. இல்லை. she learned to embrace it. உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட், ஒரு கிரிட்டிசிசம் உங்களை ரொம்ப பாதர் பண்ணதுன்னா? அதான் ஆக்டிங் பற்றி ஏதாவது கமெண்ட் வந்திருக்கும். பட் அகெயின் கன்ஸ்ட்ரக்டிவாக தான் இருக்கும். ஓகே. நானே நினச்சிருப்பேன் நல்லா தான் இல்லைன்ட்டு. பட் பரவாயில்ல, இவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, அப்போ கரெக்டாக தான் இருக்கும். அப்போ உண்மையாவே நம்ம நல்லா பண்ணல, அதை கண்டுபிடிச்சிடுறாங்க, அந்த மாதிரி ஒரு இது. இல்லை, இனிஷியலி தூங்காமல் வந்துடுவேன் ஷூட்டிங்கெல்லாம். 2 hours 3 hours. நம்ம தான் இப்போ ஹீரோ ஆகிட்டோமே, அப்படி எதுக்கு தூக்கம் அப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அந்த மாதிரி. இல்லை வீட்டில் உட்காந்து மூவிஸ் பார்த்துட்டு இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்பேன், லேட்டாக தான் தூங்குவேன். பட் அது என்னாச்சு, லேட்டர் நம்ம கேமரா முன்னாடி வரும்போது கண்ணெல்லாம் அப்படி சிமிட்டுவோம். ஸோ an actor should not do this. ஸோ நிறைய கண்ணு சிமிட்ட ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் கெட்டிங் டிஹைட். இட் அஃபெக்டட் மை பர்ஃபார்மன்ஸ் நாள். நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது டைலாக்ஸ்லாம். தென் அந்த டைமில் தான் அதெல்லாம் இருந்தது. ஏன் நம்ம நல்லா தான் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அது அவுட்புட்டாக வரும்போது ஆடியன்ஸ்க்கு ஏதோ இது ஆஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், எனர்ஜி இல்லாத மாதிரியோ. ஸோ ஐ ஸ்டார்டட் ஸ்லீப்பிங், ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் வெல். சூப்பர். ஸோ 2 பேருமே மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்ஸாக இருக்கிற காரணத்தினால தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன. இது வந்து நிறைய பேர் என்கிட்ட இவங்க 2 பேரும் பார்த்தா கண்டிப்பா கேளுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்த ஒரு கேள்வி. சிங்கிள். சிங்கிள். ஹாப்பிலி சிங்கிள். ரொம்ப வேகமா தலையாட்டுறத பார்த்தா தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இல்ல, நீங்க சொல்லும் போதே இது கண்டிப்பா கேப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. ப்ரிப்பேர்டா வந்துட்டீங்களா? அந்த யாரோ லீக் பண்ணிட்டாங்க, அப்ப என் क्वेश्चனை லீக் பண்ணிட்டேன். No, no, no. Like, I'm happy to be like இப்படியே இருக்கிறது. இண்டிபெண்டண்டா நான் நிறைய கத்துக்கிறேன். ஓகே. So ஜாலியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் பிரேக்கப்ஸும் இட்ஸ் பார்ட் I ஆஃப் had அவர் a லைஃப். very bad past. Coming out of it, it was like it took so long. Couldn't even understand. ரொம்ப நிறைய நடந்திருக்கு. Then I was in a very depression state of mind. I still have anxiety. I still have. It didn't go. அந்த டிப்ரெஷன் அது எல்லாமே இருக்கும். That's how I keep on like ஒரு பிஸி மூமெண்ட்லேயே இருந்துட்டு இருந்தா I don't think about it. பட் என்ன ஒரு ஒரு அந்த ஒரு பிரேக்கப் வந்து நமக்கு கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இனிஷியலி வந்து நம்ம ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணோம், ஏன் நம்ம வந்து இது அது அறியாம போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தெரியாம. செகண்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம வேற மாதிரி யோசிப்போம். ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் இந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷனும் வந்துட்டு நம்மளை பத்தின ஒரு இது கிடைக்கும்ல. ஸோ அப்படி நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? I don't want somebody to suffer. I can't see even though என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, I don't want to. So I keep on. I did a very big mistake. காசு கொடுத்து நல்லா பார்த்து. ஸோ டேக் இட் ஃபார் கிராண்டடா நிறைய Yeah. I had a bad past. அதனால ஒரு 3-4 years இப்போ நல்லா ஹாப்பியா இருக்கேன். No. ஒரு பயத்திலே இருக்கீங்க போல இருக்கீங்களே. ரிலேஷன்ஷிப்னா ஒரு பயம் வந்துருச்சு போல இருக்கு. I can't even trust anybody, any guy. அந்த Sad, that's sad actually. Yeah, I know. It will take time, we'll see. கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க, உங்களோட பிரேக்கப் எவ்வளவு டெரிபிளா உங்களை ஹெட் பண்ணுச்சு? எல்லாருக்குமே பிரேக்கப் டெரிபிள் தான். ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 3 months உங்களுக்கு அந்த whoever it is, you'll have that honeymoon period. And then once there will be a time where you don't spend enough time. 2 பேரும் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. அப்போ தான் it turns into that narcissistic. அந்த மாதிரி அந்த மைண்ட் வாஸ் மோர் லைக் தட் ரீமாசன் ஃப்ரம் வல்லவன். ஓகே. மாதிரி டைப்பு. பட் ஒரு டைமில் ஒரு 1 year தாண்டும் போது வில் பி லைக், சரி உங்களுக்கு பிடிக்கும், போக முடியாது அப்படியே நம்ம இருந்திருப்போம். பட் whether you are single or whether you are committed or whatever it is, every time someone asked me, are you happy, I used to take so much time. ஏன் இவ்வளோ யோசிக்கிற, இவ்வளோ சின்ன ஒரு கொஸ்டின் தானே. இங்கே இருக்கிற நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. பட் when you ask them, சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டாலே they'll think so much because they all cross that phase.
So now it is like my happiness means more. I love this job so much. So they were against this job, so it didn't work out. So that is one thing. So whoever loves their job, only they can understand another person who loves this job so much. இப்போ ஒரு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும், நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா என்னது அது? I wanted kind of a very understandable and transparent type of a guy who can be so whatever மைண்ட்ல வச்சா அது டைரக்டா பேச சொல்லணும். ஓகே. ஆன் த ஸ்பாட் அங்கேயே பேசி முடிச்சிடலாம். Don't want it to lag it out and later on become a big problem. And I want that type of a guy and a family guy who can take care of the family also. I'm kind of that. So that's enough. அது போதும். Loyal and understanding and transparent. நான் என்ன வீட்டில் போய் சொன்னேன்னா, நல்ல பொண்ணா பாருங்க, வேலைக்கு போக தேவையில்ல, போனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு ரூபா சம்பாதிக்கலாம்னு ஓகே, நல்ல பொண்ணா இருக்கணும். நல்ல பொண்ணு என்ன இது? நல்ல பொண்ணா இருக்குன்னா என்ன நல்ல பொண்ணு? எப்படி? How do you define a நல்ல பொண்ணு? நம்ம கேரக்டரா லைக் எப்படி சொல்றது, சம் பீப்புள் வில் லுக் அட் ஹவு மச் இஸ் மேக்கிங். ஒரு ஐடியில் இருக்கணும், இல்லை அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், இல்லை இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கணும். சில பேர் அந்த தௌரிகிரிலாம் சொல்லுவானுங்க. அது மாதிரி சில எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருப்பாங்க. இவ்வளோ அழகு இருக்கணும் அப்படிலாம் நிறைய. எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. I don't expect anything when I'm getting into a relationship. So I thought, whatever you are, just be yourself. If you're good, if you're allowing me to go and do my job and chase my dream, I'm very much happy. பட் எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லைடா ஷாதி.comல. சில ஃபேன்ஸோட கியூட்டான ப்ரொபோசல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க கடந்து வந்த கியூட் ஃபேன் ப்ரொபோசல்ஸ்? ஒரு வாட்டி என் ஷூட்டிங் செட்லேயே வந்து they have surprised me with so many gifts. நான் gift வேணாம், நீங்கள் கூட இருங்க போதும். And I have been there. I think still now I have almost like ஒரு 40 fan pages கூட எப்போவுமே அந்த கனெக்ஷனில் தான் இருக்கேன். even though ஆக்டிவாக இருக்கேனோ இல்லையோ, பட் they'll keep on talking still now. நானும் அவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷன்லேயே வச்சுப்பேன். there is a one kind of group where we can share every stuff, whatever you feel. உங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைனா கூட பேசலாம், இட்ஸ் ஓகே. அந்த மாதிரி ஒரு பாண்ட் வச்சிருக்கோம். ஸோ ஐ ஃபீல் லைக் அவர் வந்து அவர் ஒருத்தர் மட்டும் ப்ரப்போஸ் பண்ணாரு கிஃப்டோட ஸ்பாட்டுக்கு வந்து. gift and all everything and all he did. and later on தெலுங்கு சைட்லயும் நிறைய ஒரு கிடைச்சிருக்கு. ப்ரப்போசல்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. proposal வர the girl, as a girl you will get so many proposals. that doesn't mean கொஞ்சம் நான் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணோம். சரி, ஓகே. அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோயின் கூட இருக்குல்ல பக்கத்தில், கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கும். ரெண்டு பேருமே செம்ம ஃபன், ரொம்ப என்ஜாய் பண்ற ஆள் அப்படின்றதுனால ஒரு குயிக்கா ஒரு குட்டி செக்மெண்ட் இருக்கு எங்ககிட்ட. சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஆல்டர்னேட்டிவா நீங்க வந்து யூ ஹேவ் டு பிக் இட். அதுல என்ன இருக்கோ அதை நீங்க வந்து பண்ணணும், அவ்வளவுதான். சிம்பிள், ஜாலியா நம்ம பண்ண போறோம். ஓகே, எடுங்க. கையெழுத்து புரியுதா? sing your favorite song as fast as you can. வேற ஏதாவது? மலை வரும் மதினாலே போமே. That's okay. சரி, சூப்பர் சூப்பர், Lovely song. ஓகே. Say a comedy dialogue as if you're crying. ஒரு செம காமெடியான டயலாக் இருக்கும்ல, அது அழுதுட்டே சொல்லணும். அழுதுட்டே ஃபாலோ பண்றியாடா பாடி சோடா. ஓகே, சொல்லிட்டேன். வெரி குட் வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓ ஓகே. ஓ ஷிட், இமிட்டேட் யுவர் டைரக்டர். ஓகே, சூப்பர். இப்போ வந்து அவர் தான் அர்ஜுன். இல்ல, இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. பண்ணுங்க, அதெல்லாம் நம்ம சார் தான், ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அர்ஜுன் ரெடி ஆயிட்டாரு சார். இன்னைக்கு என்ன சீனுன்றதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி அர்ஜுன் கிட்ட இருந்து ஆக்டிங் மட்டும் வாங்கிடுங்க சார். சரி, எனக்கு என்ன சீன்? ரோபோட் இருக்கா? இல்ல சார், நீங்க அங்க ரொம்ப தூரமா போயிட்டீங்க. இப்போதைக்கு வந்து நீங்க கைண்ட் ஆஃப் டே அந்த சீன் என்னடா, அந்த பேப்பர் எடுத்துட்டு வா, அந்த செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? இங்க பாருங்க, நீங்க வந்து ஜஸ்ட் என்ட்ரி சார், அவ்வளவுதான். என்ட்ரி மட்டும் வந்துருங்க. வந்து இல்ல நான் பாத்துக்கிறேன். இங்க ஜஸ்ட் என்ட்ரி வந்துருங்க, போதும் சார். நடந்து வந்தா போதுமா? என்ட்ரி மட்டும் பண்ணுங்க சார், நார்மலா நடந்து வருங்க, எதுவுமே யோசிக்க சேட்டா, வேண்டாம். அப்படி ஓ கேமரா லீக் பாத்துக்கிறீங்களா? சரி, ஓகே. நடந்து வர்றது தானே? அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதெல்லாம் நீங்களே பாத்துருவீங்களா டேரக்டர் சார்? நல்லா இருக்கே. ரோல் சார், நீங்க சொல்லுங்க. அது வேற ஆங்கிள் இருந்து எடுத்துப்போ சார். வேற ஆங்கிள்? ஆமா, வேற ஆங்கிள். ஓகே, நோ அதுதான் கரெக்ட்டா கரெக்ட்டா பண்ணிட்டாங்களா? It's like this only. Kind of very hurry bari, and he'll be like, you don't have to do, you just come like that. I will ரொம்ப take. ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி டைரக்டர். Yeah. ஓகே. laugh like a villain
யாரா இதெல்லாம் எழுது வில்லன் சைட் ஆஃப் சுஜித் இப்ப நாங்க பார்க்க போறோம். ஹீரோவாவே பார்த்திருக்கீங்கல்ல. பரவாயில்ல சார், நம்மளாம் மனுஷங்க தானே. 2 கை 2 கால் இருந்தா அந்த காளி பொழிச்சுப்பா சார். கெட்ட பையன் சார் அந்த காளி. ஆஃப் மட்டும் நாங்க ஹைலைட் பண்ணிக்கலாம் விடுங்க. அது மட்டும் அதை மட்டும் எடுத்து போட்டுறோம் விடுங்க. கிரியேட் a scene like you propose to your co-star. ஓகே சூப்பர். வேற ஆப்ஷனே கிடைக்கலையா? சீரியல்ல நடக்கல, எங்கேயும் நடக்கணுமா? சீரியல் தான் இன்னும் வரல, அதனால நாங்க இப்பயே ஒரு ரிஹர்சல் பாக்குறோம் எப்படி வந்து இந்த கப்பிள் ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுன் அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம். அர்ஜுன், உங்ககிட்ட ஒன்று பேசணும். ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? நேற்று ஃபோன்லேயே பேசிருக்கலாமே. இல்ல, ஃபோன்ல பேசுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் பேசிடலாமா? சரி சொல்லுங்க. அதாவது எனக்கு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே பிடிச்சிருச்சு. ஆனா 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 உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. உங்களை வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குமே. நம்ம வீட்டு வேலைக்காரியில யாருக்கு தான் உங்களை பிடிக்காது? இதை சொல்றதா நீ வந்தியா? இல்ல ஃபோன்லேயே சொல்லு. இல்ல, அதாவது வேலைக்காரி தான். நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நான் உங்களை காதலிக்கிறேன். சூப்பர். லாஸ்ட் ஒன்னா? ஃபைனலி. Act like your favorite hero. Let your co-star, co-artist will. ஓகே, ஃபேவரட்னு இல்ல, நீங்க வந்து ஒரு ஆக்டர் மாதிரி ஒரு அவங்களோட ஐகானிக்கான ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணோம், அதை வந்து பிரீத்தி கண்டுபிடிப்பாங்க. ஆரம்பிச்சிட்டிங்களா? அதான் ஆரம்பிச்சிட்டாரு. ரஜினி சாரா? சூப்பர். ஓகே, இது பண்ணுவாரு. இல்ல, இது பண்ணா ரொம்ப ஆபீஸா இருக்கறனால கொஞ்சம் கஷ்டமா அப்படியே வந்திருக்கு. ஓகே, சூப்பர், பர்ஃபெக்ட். ஸோ இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் கான்வர்சேஷன். 2 பேர்கிட்டயுமே வந்து ஒரு சீரியல் தாண்டி அர்ஜுன் சாமந்தி நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் த்ரூ அவுட் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து சுஜித் அண்ட் பிரீத்தியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆஸ் அ பர்சனாலிட்டியாக 2 பேரும் உங்களோட ஜேர்னியை என்னென்ன கலந்து வந்திருக்கீங்க அப்படின்னு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மறக்காம பாருங்க சாமந்தி. 8 மணிக்கு வர்ற ஜூலை 13th. As I said, இந்த ஆரம்பம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆரம்பமாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ். நம்ம அடுத்து 100, 300, 500, 1000 அந்த மாதிரி ஒரு எபிசோடு அந்த மைல்ஸ்டோன் வரும்பொழுது நம்ம திருப்பி சந்திச்சு பேசலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. வணக்கம்.